ஒன்றிய அரசின் உயர் அதிகாரிகள் பதவிகளுக்கு யுபிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யாமல் லேட்டரல் என்ட்ரி மூலம் நியமிப்பது இடஒதுக்கீட்டை புறந்தள்ளி ஆர்எஸ்எஸ் அமைப்பினரை திணிக்கும் முயற்சி என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி விடுத்துள்ள அறிக்கையில், ஒன்றிய அரசின் இணைச் செயலர், கூடுதல் செயலர் போன்ற பதவிகளுக்கு தனியார் துறையில் பணியாற்றியவர்களை தேர்வு செய்வது அரசமைப்பு சட்டத்தை மீறிய செயல் என கூறியுள்ளார். ஒன்றிய அரசின் நடவடிக்கையை கண்டித்து வரும் 24ஆம் தேதி தமிழ்நாட்டில் திராவிடர் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். லேட்டரல் என்ட்ரி முறையை பாஜக அரசு எதிர்காலத்தில் அனைத்து துறையிலும் புகுத்த வாய்ப்புள்ளதாக காங்கிரஸ் எம்பி திரு சசிகாந்த் செந்தில் கூறியுள்ளார். இந்த செபி சேர்மன் ஒரு நடுநிலையான ஒரு இடத்துல இருக்க வேண்டியவங்க. அவங்களே இன்வெஸ்டரா அதானி கிட்ட இருக்காங்க. அதானி மேல ஒரு கம்ப்ளைண்ட்டை என்கொயரி பண்ண மாட்டாங்க. இவங்க யாருன்னு பார்த்தா லேட்டரல் என்ட்ரில வந்த ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரி இந்திய கட்டமைப்பை, அந்த பியூரோக்ரஸியை ஃபுல்லாக உடைக்கும் ஒரு இது ஆரம்பிச்சாச்சு. நாளைக்கு போலீஸ் துறையிலையும் கூட ஒருவேளை RSS வருபவர்களை ADGP ஆகவோ DGP ஆகவோ இவர்கள் அப்பாயிண்ட் பண்ணலாம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுத்துள்ள அறிக்கையில், மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு சமூக நீதியை குழிதோண்டி புதைக்கும் அடாத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கண்டித்துள்ளார். நாட்டின் உயர் பதவிகளில் பட்டியலின மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படாத நிலையில் லேட்டரல் என்ட்ரி மூலம் பட்டியல் சமூகத்தினர் மேலும் வெளியே தள்ளப்படுவதாக கூறியுள்ள வைகோ, இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த சதித்திட்டத்தை முறியடிப்போம் என்றும் உறுதியளித்துள்ளார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.